ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இதில் பதம் 24ல் உத்தம ரதம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது, ஒரு வார்த்தை. அர்ஜுனனுக்கு இந்த உத்தமமான மிகச்சிறந்த ரதத்தை அக்னி தேவன் பரிசாக கொடுக்குறாரு. இந்த திருதராஷ்டிரர் இந்த சூதாட்டமெல்லாம் ஆடுறதுக்கு முன்னால் பாண்டவர்கள் அவங்களுக்கு தரிசு நிலத்தை, எதுக்குமே உபயோகப்படாத ஒரு நிலத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, பகவானே இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த தரிசு நிலத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பெரிய பெரிய பாறைகளும் அடர்ந்த வனங்களுமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, பகவான் உன்னுடைய காண்டீபத்தை எடுத்து ஒரு அம்பை விட்டு இந்த வனத்தை எரி அர்ஜுனா, இந்த நெருப்பு அக்னி தேவனுக்கு உணவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயம் அக்னி தேவனும் வராருங்க. அப்போது அர்ஜுனனுடைய அம்புனால் அந்த வனம் பற்றி எரியும் போது அந்த நெருப்பை அக்னி தேவன் ஸ்வீகரித்து சந்தோஷப்பட்டு, அக்னி தேவன் 3 உலகிலும் எங்கு செலுத்தப்பட்டாலுமே வெற்றியை தரக்கூடிய அதி அற்புதமான மிகச்சிறந்த ரதத்தை அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுக்குறாரு. இது நாம் இருக்கக்கூடிய மத்திய உலகங்கள், ஸ்வர்கலோகங்கள், பாதாள உலகங்கள் எங்கே செலுத்தினாலுமே வெற்றியை தரக்கூடிய ரதம். மேலும் அக்னிதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவ சிற்பியான மயனை வச்சு மிக பிரம்மாண்டமான இந்திரபிரஸ்த நகரை உருவாக்கி கொடுக்குறாரு. அது நம்ம எல்லாருமே மகாபாரதம் சீரியலில் பார்த்துருப்போம். அப்படி ஒரு கண்ணுக்கு விருந்தான ஒரு இடம். அந்த ராஜ்ய சபையில் அவ்வளோ பிரம்மாண்டமான நுழைவாயில்கள், அவ்வளோ அழகான இடங்கள், தாமரை குளங்கள், பார்த்தா நேரில் பார்த்தா உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். செயற்கையான பூக்களா, இயற்கையான பூக்களா, இயற்கையான தலமா, செயற்கையான தலங்களா, எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை மயன் உருவாக்கி தர்றாரு. எல்லா இடத்துலையும் அழகான நுழைவாயில்கள், மலர் வளையங்கள், உப்பரிகைகள் அப்படின்னு சிறந்த நகரத்தை, இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கி தர்றாரு. இவருக்கு அர்ஜுனனுக்கு கொடுத்த ரதமும் மிகச்சிறந்த ரதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.